தமிழகத்தில் பயிர் கடன் தள்ளுபடி குறித்து இன்று வரைக்கும் வந்துள்ள முழு அப்டேட்ஸ். மிகப்பெரிய அறிவிப்பு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர் கடன்களுக்கு தள்ளுபடி அறிவிச்சிருக்கார். யாருக்கு என்ன பெனிஃபிட்? குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை கடன் இருந்தா 100% தள்ளுபடி. சிறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை கடனுக்கு 50% தள்ளுபடி. 25,000 ரூபாய் வரை. லோன் ஸ்லாப் வைஸ் டீடைல்ஸ். 50,001 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை குறு விவசாயி 40,000 ரூபாய் தள்ளுபடி. சிறு விவசாயி 20,000 ரூபாய் தள்ளுபடி. 60,001 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரை குறு 30,000 ரூபாய். சிறு ரூபாய் 15,000 ரூபாய். 70,001 முதல் 80,000 ரூபாய் வரை குறு ரூபாய். 20,000 சிறு ரூபாய். 10,000 ரூபாய். 80,001 முதல் 90,000 ரூபாய் வரை குறு ரூபாய். 10,000 சிறு ரூபாய். 5,000 ரூபாய். 90,001 முதல் 1,00,000 ரூபாய் வரை குறு ரூபாய். 10,000 சிறு ரூபாய். 5,000 ரூபாய். 1,00,000 மேல் எல்லா கேட்டகரிக்கும் ரூபாய் 5,000 ரிலீஃப். முக்கிய நிபந்தனை. இந்த வேய்வர் கூட்டுறவு வங்கிகளில் மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை வாங்கிய கிராப் லோன்ஸ்க்கு மட்டும் பொருந்தும். எத்தனை பேருக்கு பெனிஃபிட்? 14.22 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்கன்னு அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்காக 2,044 கோடி ரூபாய் மேல அரசு செலவாகும். ஃபார்மர்ஸ் ரியாக்ஷன். சில விவசாய சங்கங்கள் சிறு/குறு விவசாயி மட்டுமில்லாமல் எல்லாருக்கும் முழு வேவர் தரணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிஷன் ரியாக்ஷன். இபிஎஸ் இந்த ஸ்கீமை சயின்டிஃபிக் ஸ்கேம்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். அரசு மக்கள் கவனத்தை டிவர்ட் பண்ணுதுன்னு குற்றச்சாட்டு வைத்திருக்கார். எலெக்ஷன் ப்ராமிஸ் என்ன? டிவிகே மேனிஃபெஸ்டோல 5 ஏக்கருக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஃபுல் வேய்வர், 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% வேய்வர்னு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் வராத அப்டேட்ஸ். அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. ஆன்லைன் அப்ளை லிங்க் வரல. பேங்க் வைஸ் பெனிஃபிஷரி லிஸ்ட் வெளியாகல. ஆஃபீஷியல் ஜிஓ முழுமையாக பப்ளிஷ் ஆகல. அதனால் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில அப்டேட் செக் பண்ண சொல்லப்படுகிறது. மொத்தத்துல இது தமிழ்நாட்டில் ரீசெண்டா வந்த பிக்கஸ்ட் ஃபார்மர் ரிலீஃப் ஸ்கீம்ஸ்ல ஒன்னா பார்க்கப்படுகிறது. ஃபார் மோர் அப்டேட்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.